செய்திகளுக்காக வீரலட்சுமி. இன்றைய முக்கிய செய்திகள். டெல்லி குண்டுவெடிப்பு சம்பவம் இஸ்ரேலிய தூதரகம் மீது குறிவைக்கப்பட்ட பயங்கரவாத தாக்குதல் என இந்தியாவுக்கான இஸ்ரேல் தூதர் தெரிவித்துள்ளார். அதிமுகவில் சசிகலாவை இணைக்க 100% வாய்ப்பு இல்லை என்று அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். விவசாயிகள் பேரணியில் தாக்குதல் நடந்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து காயமடைந்த டெல்லி போலீசாரின் குடும்பத்தினர் போராட்டம் நடத்தி வருகின்றனர். கலிபோர்னியாவில் காந்தி சிலை சேதம், இந்தியா கண்டனம். இந்தியாவிடமிருந்து 8 லட்சம் கொரோனா தடுப்பூசிகள் இறக்குமதி, மெக்சிகோ அதிபர் தகவல். முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவிற்கான கோவில் திறக்கப்பட்டுள்ளது. விவசாயிகள் போராட்டம். டெல்லி எல்லையில் 2 நாட்களுக்கு இணைய சேவை முடக்கம். வெஸ்ட் இண்டீஸ் கிரிக்கெட் வீரர் பொலாட் மறைந்ததாக வதந்தி, ரசிகர்கள் அதிர்ச்சி. 100 ஆண்டு காலம் அதிமுக ஆட்சி நீடிக்க உழைப்போம், முதலமைச்சர்.